நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நம்ம ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜகாளியம்மனுடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் திருவண்ணாமலை விட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ ராஜகாளியம்மனுடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் குறி சொல்கிறேங்க. அமாவாசை பௌர்ணமியும் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் பில்லி சூனியம் ஏவல் அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலையும் இந்த இடத்துல இந்த ராஜகாளியம்மன் கோயிலில் வச்சு எல்லாத்தையும் உங்களுடைய தீர்வு அது எல்லாத்தையும் விலைக்கு நல்ல நிலைமைக்கு கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். அது 2வது, குழந்தை இல்லாதவங்களுக்கு பச்சையில மருந்து கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ 1000 பேருக்கு இந்த அம்மா வரம் கொடுத்து குழந்தையோட இந்த ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. பணம் ஒரு இடம், புள்ள ஒரு இடம் இந்த ஆலயத்தில் போடுறாங்க. 3வது, வீட்டில் என்னுடைய கணவன் குடிக்கிறான், என்னுடைய புருஷன் குடிக்கிறான் இன்னும் சொல்லி என்னுடைய கூட பிறந்த சகோதரன் குடிக்கிறான், நிம்மதி இல்லாமல் ஆக்கின்னு இருக்கான், அவனை நல்ல முறையாக காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தங்களேன்னா இந்த இடத்துல நல்ல முறையாக அவங்களுக்கு பச்சையில மருந்து கொடுத்து குடிக்காத அளவுக்கு அவனுடைய மனசு, அவனுடைய ஞாபகம், அவனுடைய புத்தியெல்லாம் மாற்றி அடக்கி அமைதியாக்கி கொடுக்குறேன். 3வது கட்டம், கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இல்லை, என் கூட வாழ மாட்டேன்றாங்க, அடுத்தபடி தொடர்பில் நிற்கிறாங்க, என் குழந்தைங்க நானும் அனாமத்தான் ஆகிடும் நாட்டுங்குது அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலையும் பெண்ணாக இருந்தாலையும் தவறான வழியில் அவங்கள அடக்கி அமைதியாக்கி மாற்றி உன்னோடைய புருஷனாக இருந்தாலையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். அதே 2வது, உன்னோடைய பொண்டாட்டி தப்பு பண்ணுறான்னா அந்த தப்புமா வேணாம் இதுன்னு சொல்லி அவளுக்கு பச்சையில மருந்து 3 வேளை சாப்பாட்டில் கொடுத்தா போகிறோம், அவளை மாற்றி உன்னுடைய புருஷனாக இருந்தாலையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன், உன்னுடைய கணவனாக இருந்தாலையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன், உன் பொண்டாட்டியும் தப்பு பண்ணி குடும்பம் பண்ணாமல் போனாலையும் அவளையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன். இந்த இடத்துல இத்தனையும் நிகழ்ச்சி நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோங்க. நான் அம்மாளுக்காக இன்றைக்கி 50 வயசு எனக்கு. இந்த 50 வயசில் 20 வருஷம் ஆச்சு. 30 வயசு எனக்கு என்னைக்கு ஆச்சோ அன்றைக்கே இந்த ராஜகாளியம்மனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிட்டேன். வடநாடு, தென்னாடு, கைலாகம் எல்லாமே போயிட்டு வந்தேன். இன்றைக்கி இந்த வாழ்க்கையை அம்மாளுக்காக தியாகம் பண்ணிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன்னா மக்களை காப்பாற்றணும். மக்களால் நான் மக்களுக்காகவே ஜெயலலிதா அம்மா வாழ்ந்துட்டு போனாங்க, என்னத்த வாரின்னு போனாங்க. அதே நிலைமைக்கு தான் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன். மக்களுக்காக காப்பாற்றணும், பல குடும்பத்தை வாழ வைக்கணும், வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துல நான் ஜீவ சமாதியாக போகிறேன்னு சொல்லி தான் அம்மாக்கிட்ட நான் என்னுடைய வாழ்க்கையை 30 வயசில் அர்ப்பணித்தேன். இந்த 20 வருஷ காலமாக என் தாய்க்காக நான் தியாகம் பண்ணி இந்த தாய்க்காக காலடியில் இந்த கருவறையிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த கருவறையில் நான் அம்மாக்கிட்டே தான் இருக்கேன். 24 மணி நேரம் இந்த கோயிலில் தான் படுக்கிறேன், இந்த கோயிலாட தான் இருக்கேன். உங்களுடைய குறைகள் எத்தனை இருந்தாலையும் இந்த இடத்துக்கு வாங்க, நான் நல்ல முறையாக உங்களை காப்பாற்றி கரை சேர்த்தி கொடுக்குறேன். சந்தோஷமாக இருப்புங்க. வணக்கம்.